கொள்ளுங்க. பிஷப்களுக்காக, ஃபாதர்ஸ்க்காக நினைச்சுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதுபோல இந்த இடத்துல இந்த கரூர் மாவட்டத்திலே மாவட்ட போதகராய் இருந்து கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்திருக்கிற ஃபாதர் சாமுவேல் ஐயா அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். குறிப்பாக ஐயா ஊழியத்துக்கு வந்தப்பறம் தான் தெரியும். ஆனால் நாங்கள் சந்திக்கிற போதெல்லாம் அவன் மகிழ்ச்சியாக பேசிக் கொள்வோம். ஆகவே நான் திருச்சிக்கு வந்து ஐயாவுடைய சபையிலே நிற்பனா என்று சொல்லி கனவில் நினைத்து பார்த்தது கிடையாது. கருத்துடைய இல்லையா? ஆகவே நான் இந்த திருச்சியில் வந்து எங்கள் சபைக்கு வரணும்னு சொன்ன போது நான் சொன்னேன், ஆட்டோ பிடிச்சி ஏதாவது வரையா அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் தகுதி இல்லாத எனக்கு அவர் இயேசு ஒரு கழுதை ஒரு எப்படி ஒரு மகிமை கிடைத்ததுன்னு சொன்னா இயேசு அவர் காமினார். ஆகவே இந்த நாளில் ஐயா நான் இறங்க ஒரு காரணம் இருந்தாங்க. அதற்காக நான் பேசுற என்ன செய்கிறேன், ஊழியக்கார அவர் கனமணின ஐயா பாஸ்டர்மா பிள்ளைகளுக்கான கருத்தை துதிக்கிறேன். அதோடு கூட நம்முடைய பிலிபர்ஸ் கிறிஸ்டியன் திருச்சபை இந்த இடத்திலே இந்த சபையுடைய துணாய் இருக்கிற விசுவாச மக்களாய் உங்களை நான் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன். வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. நான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் பேசுகிற தேவன். ஆமென். அவர் கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏதோ சும்மா வந்தோம் இருந்துட்டு நாம பைபிள் சொல்லுகிறது அவைகள் கண் இருந்து காணாது, மூக்கு இருந்து முறையாது, வாய் இருந்து நிச்சயம் பேசாது இருக்கும். இந்த புல்பிட் இருக்குன்னா, பலகை இருக்குன்னா, இதை உண்டாக்கிறது யாரு? மனுஷன். ஒரு சிற்ப ஒரு ஆசாரி தான். இல்லைங்க. ஆகையினால நாம சொல்ற இவைகள் என்னதான் சொன்னாலும் நிச்சயம். ஆனா நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த வேளையில என்னோடு பேசுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் தரிசனத்தின் வழியாய் பேசுகிறவர் அறிவே, நம்மை சொப்பனத்தின் வழியாய் பேசுகிறவர் என்பதை அறிவே, நாம் என்னோடு பேசுங்க ஆண்டவர் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ இரவே, பேசும் தெய்வம் நீ, என்னை அழைத்தவர் நீ, என்னோடு இருப்பவர் நீ, இயேசுவே இயேசுவே, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ இரவே, பேசும் தெய்வம் நீ, என்னை அழைத்தவர் நீ, என்னோடு இருப்பவர் நீ, என்னை அழைத்தவர் நீ, என்னோடு இருப்பவர் நீ, இயேசுவே இயேசுவே, பேசும் தெய்வம் நீ. எல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னோடு பேசுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன். நாம் எல்லாம் கேட்கலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, இன்றைக்கு உடைய வார்த்தையாய் நீர் என்னிடத்தில் வெளிப்படும் ஆண்டவரே என்று சொல்லி ஆமென். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். தாவீது கோலியாத்தை முன்பதாய் என்று சொல்கிறார், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? இந்த நாளில் ஆண்டவரே நீர் இந்த இடத்தை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அதை நீர் நிறைவேற்றினார். அப்பா நீர் மாயாய் இருந்து வெளிப்படுவீராக, வார்த்தையாகி மன்னாவை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். வேதம் சொல்லுகிறது சந்தோஷமாயிரு சந்தோஷமாயிரு. ரோமர் 12:12 சொல்லுது நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரு. ஆமென். உபத்திரத்திலே பொறுமையாயிரு. ஜெபத்துல இருந்தீங்க. ஆகையினால இந்த உலக காரியங்களை குறித்து கவலைப்படாது. எப்பொழுது நினைச்சீங்க நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஓம் சிவாய நமக. ஆமென். அவர் அன்பாக இருக்கிறார். அன்புள்ள அவன் கடவுளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கடவுள் நான் அன்பா இருக்கிறது போல நீங்களும் நினைச்சீங்க அன்பா இருக்கும். அன்பா இருக்கக்கூடாது. நம்முடைய திருச்சபை ஒரு குடும்பத்துல எல்லாரும் எப்பவுமே நினைச்சணும் யூனிட் அன்பா இருக்கணும். அன்பா இருக்கும் போது என்ன நடக்கும்? அங்கு ஒரு மனம் உண்டாகும். ஆதி திருச்சபையில அன்பா ஒருமனப்பட்டதுனாலதான்
கூடி ஜெபித்தார்கள். அந்த இடத்துல இடம் அசைந்தது. அல்லேலூயா. நாம் இங்க கூடி இருக்கிறோம்னா ஒன்றாய் கூடி ஜெபிக்கிற போது இந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. ஆகையால தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவன் பக்தி வைராக்கியமாய் ஆண்டவருக்காய் செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கும் கோடா கோடியாய் பெருகப்படுவார். அல்லேலூயா. ஆகவே அவன் நம்முடைய ஆண்டவர், அவன் சுதந்திரம், அவன் சரி. வேதம் சொல்கிறது நம்மெல்லாம் அழகா இருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நானும் நீங்களும் யாரால வர்ணிக்கப்பட்டவங்க, யாரால உருவாக்கப்பட்டவங்க. அவன் யார்தான் நமக்கு எல்லாம் கொடுத்தது? கண்ணு, மூக்கு, வாய். அவன் ஆதியாகமம் புஸ்தகம் அதிகாரம் 27வது வாக்கியம் சொல்லுகிறது, தேவன் மனிதனை அவன் மண்ணினாலே உருவாக்கி. அல்லேலூயா. அப்ப நாம யாருடைய சாயலா இருக்கிறோம்னா அவன் தேவனுடைய சாயலா இருக்கிற. அல்லேலூயா. ஒருவேளை கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், சம்திங் அவன் வித்தியாசமான அவன் உருவமா இருந்தாலும் நம்முடைய படைப்பானது ஆண்டவருடைய படைப்பு. அல்லேலூயா. நாம அந்த மூக்க மாத்திரம் அடைச்சு நின்று பாருங்க, இல்ல 5 நிமிஷம் வாய் மூக்க குத்தி பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் மண்ணை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை உயிரை நாசிலே ஊதினார். ஆகவே மனுஷன் என்ன செஞ்சான்? ஜீவாத்மானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே திரும்பும். அல்லேலூயா. இந்த மாம்சம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால இந்த சரீரத்திற்கு நம்ம என்னதான் மெடிமிக் சோப் போட்டாலும் அல்லது வேற லெவல் போட்டாலும் அழகுபடுத்தினாலும் இது ஒரு நாள் புழு அரித்து மண்ணோடு கட்டி போகும். அல்லேலூயா. உண்மைதானா? அல்லேலூயா. நாம் அந்த சரீரம் இது மண்ணுக்குரியதுங்க. நாம் வாழ்கிற வாழ்க்கை அவன் கொஞ்ச நாள் வாழ்க்கை. அல்லேலூயா. ஆகவே அவன் சொல்றது தேவகுமாரன் நமக்கு ஒரு வீடை கட்டியிருக்கிறார். அல்லேலூயா. கன்னி சுத்தாய நம்ம கன்னியின் வயிற்றிலே பிறந்த தேவன். ஆமென் சொல்றோம். நமக்காய் நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு மீண்டும் என்ன செய்கிறேன்? வருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போது வருவார்? அவர் சொல்கிறார், இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லி அவன் ராஜ்யத்தின் உலகம் எங்கும் தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்பொழுது தேவனுடைய வருகை இருக்கும். அல்லேலூயா. ஆகையால அந்த வருகைக்காக நானும் நீனும் ஆயத்தப்படணும். ஆண்டவரோடு போனோமா நித்தியராஜன் இன்னைக்கு உலகத்துல வாழ்றவ நம்ம எதற்காக வாழுறோம் என்று தெரியாது. ஆனா உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நாம் மரித்தால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. பரலோக வாழ்க்கை. அந்த அப்பா கேட்ட வீட்டுக்கு நாம போனோம்னா தகுதி உள்ளவர்களாய் மாறணும். நான் எல்லா சபைக்கு போகும்போது இன்ட்ரோடக்ஷனா ஒரு சில காரியங்கள் நான் சொல்லுவேன். அதை நான் சொல்லிக்கிட்டேன்னா அது என் மேல விழுந்த கடமை. அதை சொல்லிக்கிட்டு ஆண்டோட வார்த்தைக்கு நான் என்ன செய்யறேன்? ஒரு சொல்றேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் காரியம் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ஆமென் நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் என்ன சொன்னாரு? ஐயா இங்க பஸ் இவ்வளவு கொஞ்ச நேரம் இடம் தான், ஆனா அதிக ஸ்டாப்ல இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். அப்ப நான் அதுக்கு என்ன செய்யணும்? ஆயத்தமாகும். 5 மணிக்கெல்லாம் திருச்சியில கிளம்பினா என்ன செய்யணும்? அதனுடைய எல்லா காரியங்களும் எல்லாம் கிளம்பி வரணும். அப்ப நான் ஆயத்தப்படுவேன். அல்லேலூயா. ஆயத்தம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது போல வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 28ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் ஹோலி காட், பரிசுத்த தேவன். அல்லேலூயா. நான் பரிசுத்த. ஆகையால நீங்கள் என்ன செய்யுங்க? ஆமா, ஆண்டவர் பாவத்தை நேசிக்கிறவர் அல்ல, பாவியை நேசிக்கிறவர். அல்லேலூயா. எப்பேற்பட்ட அவன் கொலைகாரனா இருந்தாலும் கூட ஆண்டவரே பாவியான அண்ணனை இரக்கமாய் என்று சொல்லும் போது அவன் இறக்கப்படுகிற மனம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினாலதான் நானும் நீங்களும் எனக்கு என்ன செய்யறோம்? உயிரோடு இருக்கிறோம். இல்லைன்னா அந்த நாட்களெல்லாம் பார்த்தாச்சுன்னா பழைய ஏற்பாடு ஓல்டு டெஸ்டமென்ட் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பல்ல எடுத்தா பல்ல என்ன செய்யணும்? எடுக்கப்படணும். ஓய்வு நாள் யாருக்குரியது? தேவனுக்குரியது. உலக இப்போ நான் தூக்கத்துல இங்க வரணும்னா ஒரு அந்த டைம்க்குள்ள பஸ் 8 மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸுக்கு நான் 10 மணிக்கு அல்லது 8:05க்கு நின்னா அந்த பஸ்ல வர முடியுமா? முடியாது. ஆனா நித்திய ராஜ்யத்திற்கு
அல்லது ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு நம்ம 9 மணிக்கு ஆராதனைனா எத்தனை மணிக்கு வரும்? நான் புரிந்து கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது நீ வீடுகளுக்கு வாசிங்க. யாத்திராகமம் 20:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு 6 நாள் கொடுத்திருக்கிறார். சொந்த வேலைகளை செய்வதற்கு எத்தனை நாள் கொடுத்திருக்கிறார்? 6 நாள் நம்ம இஷ்டமானதை செய்யலாம். ஆனா நம்ம ஆட்கள் எல்லாம் 7வது நாள் எதை செய்யாதுங்கிறாரோ அதுதான் நம்ம. ஏன்னா நம்ம வம்ச வரலாறே அப்படி. ஆதாம ஏவாளையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல வச்சுக்கிட்டு அங்க சொன்னாரு, எப்பா எல்லாத்தையும் ஆண்டு எல்லாத்தையும் பரிசு, இதை மட்டும் வேண்டாம், இதை மட்டும். அல்லேலூயா. சில இடத்துல வளைவு இருந்தாரு, சிலர் படிச்சாலும் வளைவு முந்தி எரிச்சுவாங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம் என்று சொல்ல ஒரு நடுக்கம் காணப்பட வேண்டும், ஒரு பயபக்தி காணப்பட வேண்டும். ஏதோ தோகமலை உள்ள பாதலுக்காக நீங்க வரல, அங்கே திருச்சபை பாதலுக்காக நீங்க வரல, உன்னை விளங்கி கொள்ளணும். அப்படி வர வேண்டும் சொன்னா உங்க சிந்தையை மாற்றிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. சோதரனை பார்க்க நம்ம திருச்சபையில் இருக்கிறோம்னா ஐயா சொல்றது மாதிரி நம்முடைய மெட்ரோபாலிட்டன் அவருக்கு நம்ம இன்னைக்கு கேரளாவில் இருக்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு ஒரு வாரத்தை கொடுத்து உலகம் எங்கிலும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஸ்தாபிச்சிருக்கிறார். காரணம் என்ன? நீங்க கேபி ஐயா மெட்ரோபாலிட்டன் கேபி ஐயாவை பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. நேரில் பார்த்துருக்க ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். ஆனா பாருங்க, அந்த ஒத்த மனுஷனுக்கு இருந்த பாரம், ஆண்டவரை குறித்த தேவனை பிள்ளைகள் ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தில் கேட்கப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு சாட்சி கிடைக்கல. அப்படித்தானே? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆராதிக்க இடமில்லாமல் மரத்தடியிலும் அவன் தெருவீதியிலும் தேவ பிள்ளைகள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறார். ஆகவே நாம வேதத்தை வாசிக்கிற போது யாத்திராகமம் 31:14 வாசிக்கலாம். விரைவாய் வாசிங்க. யாத்திராகமம். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலை ஆக்குகிறவன் என்ன எல்லாரும் சொல்லலாமா? அதை நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலை உண்ட கடவுள், அதாவது கொலை செய்ய கடவுள். அதாவது ஓய்வு நாள்ல ஒரு நாள் ஆப்சனானா என்ன செய்யணும்? இது நான் சொல்லலைங்க, பைபிளுடைய நியமம், சட்டம். ஆமா, அதே தேவன் அறியாத காலத்தில் அறியாதவர் போல இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை அறிந்து தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க கொடுக்கலனா ஆமென், அது ஆசீர்வாதமா இருக்காது. அது யாரா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு கிடைத்த இந்த நாளிலும் நலமானதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் இதுவரையிலும் ஆராதனை அசட்டைப்பட்டவர்களா இருந்தால் இன்னைக்கு ஒரு, ஏன்னா நம்ம ஆசீர்வாதமா இல்லாமல் இருப்பதற்கு காரணம் ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்ன வாழ்க்கை, நான் கர்த்தரை தேடுறேனே. எப்படி தேடுகிறீர்கள்? உண்மையாய் தேடுகிறீர்களா? உபாகமம் 28:1 வீட்டுல போய் வாசிங்க. 28ஆம் அதிகாரத்துல அதுல 1-2 வசனங்கள்ல இருந்து அப்படியே வரிசையா பட்டிருக்கணும். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உண்மையாய் செவி சாய்த்தால் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உள்ளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் ஆடும் மந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் பிசைகள் கொண்டேற செய்யப்பட்டிருக்கும். ஆசீர்வதிக்கு எப்பொழுது? நிறைய பேர் பார்த்தாச்சுன்னா அவர் இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ வாழாமல் தலையை பிடித்துக் கொண்ட போறாரு, அதன்படி நடந்தால்தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை உண்மையாய் தேடினால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு வேலை வராதுன்னு இருந்தான்னா நீ அவங்ககிட்ட சொல்லணும். ஆராதனை ரொம்ப முக்கியம், ஆராதனை ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆராதனையில் தான் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. ஆகவே இது வேற, நீ சொந்த வேற ஒரு வேலை, நீங்க கல்யாணம், அந்த வீடு இந்த வீடு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம். இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது உலகங்களுடைய
தேவனை முதலாவது இம்பார்ட்டன்ட் யாருக்கு தான்? நீங்க அந்த இடத்துல காட்டு, நான் ஐ அம் எ கிறிஸ்டியன், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நீங்க வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. ஏன்னா ஆமென் சொல்றேன், நாம கர்த்தருடைய பிள்ளை என்பது ஆமென் சொல்றேன் பாருங்க, எப்ப கூட்டால் அதெல்லாம் இல்ல, சின்சியரா இருக்கணும். நம்ம கர்த்தர் மேல பக்தி வைராக்கியமா இருக்கணும். நாம யார் ஆராதிக்கிற? ஜீவனுள்ள. அப்போ ஆமென் உலகத்துல பார்த்தாச்சுன்னா ஒரு நியமம் வச்சிருக்கிறாங்க. இப்ப என்னுடைய மனைவி எல்லாம் பார்த்தாச்சுன்னா ஒரு டீச்சரா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாய் ஆமென் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியம் பண்ணாங்க. அப்போ அவங்க அட்டெண்டன்ஸ் போடும்போது ஸ்கூல்ல ஒரு நியமம் வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு அவன் பாஸ் ஆகுனா இவ்வளவு நாளுக்குள்ள என்ன செஞ்சுக்கணும், வந்திருந்தால்தான் அவங்க அடுத்த கிளாஸுக்கு எலிஜிபிள், டாக்டர் சர்டிபிகேட் வச்சுக்கணும். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளே நாமே நம்ம ஆண்டவருடைய பிள்ளை என்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம சொல்றோம், ஆண்டவரை உண்மையாய் தேடணும், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனெனில் கள்ளத்தன தீர்க்கதரிசிகள் பெருகிவிட்டார்கள், நூதன பிரசங்கிமார்கள் பெருகிவிட்டார்கள். எனக்கு டிவியை பார்த்தாலே போதும் ஒரு கூட்டம் வரும். அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் அதுவல்ல, தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் என்று சொன்னபோது மனமகிழ்ச்சியா இருந்தார்கள். யோசுவா சொல்லியிருக்கிறார், நானும் என் வீட்டார் என்றார் கர்த்தரே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் படிச்ச போது எனக்கு ஒரு அவன் சொல்ற, நானும் ஒரு ஊழியக்காரன் தான், ஆனாலும் அதை எப்போதும் படிச்சது மாதிரி இல்லாதபடிக்கு நான் என் நண்பரோடு டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கு ஆழம் புரிந்தது. ஒவ்வொரு நாளும் ஆப்ஷன் பண்ணும்போது நினைச்சிருந்தான், கொலை செய்யப்பட வேண்டிய கொலைகார குற்றவாளி என்பதை மறந்து போகாது. அல்லேலூயா. ஆகையினால் ஒருவேளை அப்படி நாம் இருந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு உடன்படிக்கை எடுத்துக் கொள்ளுங்க. என் ஜீவித காலம் வரையிலும் ஆண்டவர் எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிற மட்டும், என் சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கிற மட்டும் நான் அந்த ஆராதனையை மிஸ் பண்ண மாட்டேன் என்கிற உறுதிப்பாடு எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படிதான் ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது உபாகம் 5:14 ஒரு சொந்த வேலை ஞாயிற்றுக்கிழமை செய்யாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்பெஷலா என்ன செய்வோம்? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வேதனைப்படுவார். ஆமே, நம்முடைய ஆண்டவர் ஆமே சொல்றான், நம்ம துக்கப்படுத்தக்கூடாது நம்முடைய ஆண்டவர். ஆகையினால எந்த வேலையா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள், அதுவும் கரெக்டா 10-9 மணி ஆராதனா அதுக்கு முன்னாடியே வந்துடும், 8:45 வந்தது. அது நம்முடைய பழக்கமாய் மாறும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் ஆமென் அபரிதமாய் கடக்கும். அல்லேலூயா. அடுத்ததாய் பார்க்கிற போது ஆமென் சொல்றோம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் எல்லாம் கொடுத்ததெல்லாம் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. மறந்து போக கூடாது. இந்த இடத்தை கூட அருமையான ஐயா சொல்லி சொன்னாங்க, பைக் ரொம்ப நாள் வந்தான், அதற்காக சில குடும்பங்கள் பிரயாசப்பட்டாங்க. அவன் கொடுக்கிற குடும்பத்தை ஆசீர்வதி. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காய் விதைக்கிற விதையானது ஒரு நாளும் அது வீணாய் போகாது, அது திரும்ப ஆண்டவர் கொடுப்பார். கோல்கட்டவன் அனுதினமும் அவன் பல்கலைக்கழக கோல்கட் அவர் பார்த்தா அவன் சொல்றான், ஒரு கிறிஸ்டியன் ஃபர்ஸ்ட் 10% கொடுத்தார் ஊழியர்களுக்காக. இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா 80% என்ன செய்யறா ஊழியத்துக்கு கொடுக்கணும். அந்த கோல்கட் அது வளர்ச்சி அடைந்ததுன்னு சொல்லி பார்க்க நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு கொடுக்க. ஏன்னா வேதத்திலே வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாமா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:22 இறைவாய் வாசிங்க சீக்கிரமாய். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவனே எனக்கு தரும் எல்லாவற்றிலும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் அது என்னென்ன? அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகளை நாங்க வந்தபோது நான் உணர்த்தப்பட்டேன். ஆமென் சொல்றோம். அதை பாஸ்டர் ஃபாதர் சொல்லிட்டாங்க. ஆமென் சொல்றோம். கீபோர்ட் நம்ம சபைக்கு கட்டாயம் தேவை. அல்லேலூயா. பில்டிங்கை கட்டுவீங்களோ கட்ட மாட்டீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய ஆராதனையில அவன் ஆண்டவரை அவன் சொல்ற ஆராதிப்பதற்கு அவன் கீபோர்டு ரொம்ப. அல்லேலூயா. ஏன்னா நம்ம அது ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஏன்னா நம்ம ஒருவேளை அது 100 ரூபாயா இருக்கலாம், 500 ரூபாயா இருக்கலாம். இன்றைக்கு ஒரு சவால் எடுத்து நீங்க அதை ஃபர்ஸ்ட் உங்க கரத்துல நீங்க வலுப்படுத்துங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேகரிக்கும் போது
ஆண்டவர் அந்த காரியத்தை நிறைவேற்ற அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அந்த கீபோர்டு சபையே இருக்காது, ஓதக்கூடாது இருக்கும், ஒரு வாடகை இருக்கும். ஆனா அங்க என்ன செய்திருக்கும்? கீபோர்டு இருக்கும். ஆனா இங்க எல்லாம் கொடுத்திருக்கிறார். அந்த கீபோர்டு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா அவன் சொல்ற எவனாவது எதுக்கோ யூஸ் பண்றான், நம்ம ஆண்டவரை ஆராதிப்பதற்கு. அவன் சொல்றோம் அந்த காரியத்துக்கு செயல்படுங்க. அதை ஒருவேளை நீங்க ஒருவேளை கஷ்டத்துல இருக்கலாம். ஒரு குடும்பம் 100 ரூபாய் கொடுத்தாலும், ஒரு குடும்பம் 500 ரூபாய் கொடுத்தாலும். அல்லேலூயா. ஆமா இப்போதைக்கு பெரிய ரொம்ப பெருசாவும் இல்லை. 40,000 ரூபாய் நல்ல கூட ஆரம்பிக்கலாம். 60 ரூபாய் 60,000 பேங்க் தான் பெருசா வேணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்துக்கு நல்லதா வேணும். ஆகையினால அதை நீங்க ஜெபத்துல வச்சுக்காங்க. அதற்காக பிரயாசங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆகவே எனக்கு வருகிற எல்லா வச்சனம்னா ஒருவேளை நீங்க உங்க தானியங்களை விதைத்திருப்பீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் அது பெஸ்டா ஆண்டவருக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு கோழி முட்டை போடுனா ஃபர்ஸ்ட் எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். ஆமா நம்ம சபை மாறணுங்க. நீங்க போய் பாருங்க, மற்ற திருச்சபைகள் எல்லாம் பாருங்க, சிஎஸ்ஐ உருத்திரன் இப்படி நல்ல சபைகளை பார்த்தாச்சுன்னா ஃப்ரெண்ட்ல ஒரு பெஞ்சு போட்டு அங்க வந்து அரிசி எல்லாம் வச்சிருக்காங்க. தப்பாய் எங்க அம்மாவும் அதை செய்வாங்க. எப்படின்னா அந்த ஒரு டப்பாயில எங்க சர்ச்சில் பார்த்தாச்சுன்னா நான் வளர்த்து எல்லா பெஞ்சில் மட்டும் வைப்பாங்க. நம்ம அதை பழகிக்கணும். எப்படி பார்த்தோம்னா நீங்க ஒரு சாப்பாடு சமையல் பண்ண போறீங்களா, அப்போ ஒரு புடி எடுத்து எவ்வளவு வருது கையில ஒரு புடி எடுத்து வை, ஒரு டப்பா சேர்த்து வச்சு நாம எல்லா ஞாயிற்றுக்கிழமை இல்லை மாசத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வர நல்லது. அது திருச்சபையில கொண்டு வரும். அல்லேலூயா. அது ஆசீர்வாதமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் கொண்டு சொல்லுவாங்க. இறைக்கிற கிணறு தான் நிச்சயமா ஊர். அப்படித்தானே இங்க கிணறு இருக்குன்னா அந்த கிணறு அப்படியே விட்டாச்சுன்னா அந்த கிணறு நாச்சம் எடுத்து இல்லை என்று சொன்னால் அது மலர்ந்த கிணறு ஆயிருக்கும். அதை தோண்டி அதை அடிக்கடி அதை எடுத்துக்கிட்டே. அது போல நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது. மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம், கொடுங்களாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. எந்த அளவினால் அழைக்கிறாய் அந்த அளவினால் உனக்கு கலக்கப்படும். சரிந்து விழும்படியாக ஆண்டவர் நிச்சயவார். ஒரு எல்லாரும் காணிக்கப்பட்டாங்க, அவங்க திருப்தியில வந்து போட்டாங்க. ஒரு விதவை மாத்திரம் அவங்க இருந்ததே அப்படி போட்டாங்க. அல்லேலூயா. அவங்க எல்லாரும் அதிகமாய் கொடுத்தவங்களை பத்தி பேசலங்க. ஒருவேளை நினைக்கலாம் அவன் சொல்றோம் எனக்கு ஒண்ணுமில்லை, இருக்கிறதுல பெஸ்டா ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கோழி வளர்த்தீங்கன்னா அந்த கோழி நம்ம குச்சி வரைக்கும் ஒரு கோழி எங்க கொண்டு வரணும். அல்லேலூயா. என்னதான் ஒரு தேங்காய் எடுத்து அந்த தேங்காய் ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வரணும்? அது பாஸ்டருக்கு கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆனா இதை நம்ம பழக்கப்படுத்தி கொடுக்கணும். மாமரம் ஒரு மாங்காய் காய்ச்சி கொண்டு வரும். ஏன்னா அந்த நாள்ல நாம சொல்லுங்க வேதங்களை பார்க்கிற போதெல்லாம் விளக்க சமயம் இல்லை. நம்ம ஜீரகம் வெந்தயம் இவையெல்லாம் இருந்துட்டாங்க ஆலயத்துல கொண்டு வந்தாங்க. நான் இங்க சர்ச்சில் ஒரு சபத்துல இருந்து பார்த்தாச்சுன்னா ஒரு டயர் வாங்கும் போது பாஸ்டருக்கு அந்த இடத்துல பார்க்காசு அவர் கொளுத்துல பண்ணியிருந்தாரா பைக் டயர் இல்ல. ஏன்னா என் சபை என் பைக்ல வந்து டயர் வாங்கி போட்டோம்னா பாஸ்டருக்கு ஒரு சின்ன காணி கொடுக்க. அல்லேலூயா. நான் சொல்றது எப்படியா கொளுத்துல பண்றாங்க பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நீங்க வாசிக்கலாமா? மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். விரைவாக வாசிங்க. மல்கியாவின் புஸ்தகம் 3:10 வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு எங்க ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கணும்னா வாரத்தோறும் நம்ம என்ன செய்யணும்? பிடியரிசி காணிக்கை கொண்டு வரலாம். இது என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். தசம பாகங்கள் எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். தசம பாகங்கள் எல்லாம் பண்டகசாலைகளில் போதும். தசம பாகம்னா என்ன? அல்லேலூயா. பாஸ்டர் பேசினாருன்னு வாங்க, ஒருவேளை பாஸ்டர் பேசினா இவர் என்ன காணிக்கையை பத்தியே பேசிட்டு இருக்காரு. அவர் எனக்கு ஒண்ணுமே சொல்லல. ஆனா நான் எங்கெல்லாம் போனோம் அவன் இந்த திருச்சி டயசிஸ்ல ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறதுனால அவன் மக்கள் ஆசீர்வாதமா இருப்பதற்கு கொடுக்கறத பத்தி பேசணும். அல்லேலூயா. ஏன்னா அதை மறைச்சாச்சுன்னா ஏன்னா நிறைய வேலைகள் நாம கொடுக்க நம்ம சொல்றோம் கொடுப்பானா எப்படி கொடுக்கணும்னு தெரியாது. அல்லேலூயா. இதெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவன் தசம பாகம் என்பது நமக்கு 10 ரூபாய் வருமானம் வருதுன்னா அதுல 1 ரூபாய் கொடுக்கணும். ஆரம்ப காலத்துல ஒவ்வொரு தசம பாகம் கொடுப்பார். 10 ரூபாய் பேப்பர்ல மடக்கி ஓலை செட்டர் கொடுப்பார். வாரத்தோறும் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் தசம பாகம் கொடுக்கிறீர்கள் தெரியாது. ஆனால் கொடுத்தால் ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளே அது பிரதிபலன் உண்டு. அல்லேலூயா. நான் சொல்றேன். ஏன்னா
10ல் 1 தசமபாகம் 10ல் 1 ஒரு 1000 வரும்போது 100 ரூபாய் வச்சு ஆண்டவர் கொடுக்கும். 10,000 வரும்போது 1 லட்சம் வரும்போது ஆமா எல்லாரும் கொஞ்சம் வருமானம் வந்து கொடுப்பாங்க. நான் கூடும் போது கொஞ்சம் இருந்துச்சு இவ்வளவு கொடுக்கணுமா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே நம்ம கொடுக்கிற போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். அதுல வாசிக்கலாம். 3:11 வாசிக்கலாம். அத வாசிக்கலாம். 3:10 கனியை பட்சித்து போடுகிறவர்களே இல்ல அது 10 வாசிக்கலாம். 3:10 வாசிக்கலாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோம் என்று உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டோம் என்று அதனால் என்னை சோதித்து அதுதான் டெஸ்ட் பண்ணி பாருங்க, என் மேல பரீட்சை பண்ணி பாருங்க. நீங்க கொடுத்துக்கிட்டு நான் உங்களை ஆசீர்வதிச்சேன்னா அதுக்கு சோதித்து பாருங்க என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற யார் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் வருமானமா இருந்தாலும் கூட பரவாயில்ல. பிரியமானவர்களே, நீங்க எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வருகிறதோ அதுல 1 10ல் 1 நீங்க ஆண்டவருக்கு ஒதுக்குவீங்க. அல்லேலூயா. ஆமா, அதை கொடுக்கும் போது அதனுடைய ஆசீர்வாதம் நம்ம பெருசா அண்ணால் ஒரு பொருத்தனை பண்ணினாங்க. என்ன அருமையான ஐயா சொல்றது மாதிரி, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால், ஏன்னா அந்த அண்ணாளுக்கு பாரங்கள் இருந்தது சக்கரத்தின் மூலமாக, சகோதரின் மூலமாக. என்ன, நீ மலடி என்று சொல்லி நீண்ட வருடங்களுக்கு முன்பாக அவன் தேவாலயத்தில் வந்து அவன் சொல்லி கண்ணீர் வடிக்கிறார். ஆண்டவரே என்று சொல்லுவோ என்று கதறுகிறார், கத்துகிறார். ஏன்னா அடக்க முடியல அவருடைய வேதனையை. சில வேளைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஏன் வாழ்கிறேன், எனக்கு பிரச்சனையில சமாதானம் வராதா, அவனுக்கு என்னுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக வராதா, ஒருவேளை வியாதியில எனக்கு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஏன்னா மரித்து 4 நாளான சரளம் அவன் நாடிக்கொண்டிருக்கிற கல்லறையில இருக்கிற சரளத்தை அவன் இயேசு கிறிஸ்து கடந்து சென்று வாருங்கள் கல்லறையில போகும்போது கல்லை புரட்டுங்கள் என்று சொன்ன போது கூட இருந்தவர்கள் சொல்றாங்க, ஐயா வேண்டாயா, 4 நாளாயிட்டு 4 என்று சொல்லும் போது லாசருவே வெளியே வா என்று சொல்லி உயிரோடு எழுப்பின ஆண்டவரை தான் நான் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே எல்லா இடத்திலும் பெரிய தலைவர்களாய் வாழ்ந்துடைய கல்லறைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு போட்டு அல்லது மார்பிள் கிரானைட் போட்டு கட்டப்பட்டு அப்படியேதான் இருக்கும். மெரினால கூட நமக்கு முன்னாள் முதலமைச்சருடைய கல்லறை எல்லாம் அப்படி இருக்குது. அது பூட்டப்பட்டவர்களா இருக்கு. ஆனால் இந்த உலகத்தில், இந்த லோகத்துல வேதம் சொன்னபடி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஒரே ஒருவர் தான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், இயேசு உயிர்த்தெழாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா. அல்லேலூயா. நான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு எழுந்த தேவன். ஒரு நாள் நாமும் மரிக்க போகிறோம். மரித்தால் ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால இந்த அன்னாள் தேவ சமூகத்திலே கதறுகிறார், ஐயோ என்ன ஆண்டவர் என் வாழ்க்கையில என் கண்ணீருக்கு பதில் வராதா, என் வேதனைக்கு ஒரு தீர்வு கிடையாதா, நான் இப்படியே தான் இருக்கணுமா, என்ன மலடி என்று சொன்னது போதும் ஆண்டவரே என்று சொல்லி கத்துகிறார், உணர்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? அங்க சாமுவேல் ஐயா மாதிரி ஒரு ஃபாதர், வேண்டாம் அவருக்கு கோச்சிடக்கூடாது, என்ன மாதிரி ஒரு ஃபாதர் அங்க இருந்துகிட்டு அண்ணாலே ஏன் குடித்து வெறித்து வந்திருக்கிறார். அவன் பார்க்கும்போது பைபிள் அதான் சொல்லுது, அவன் குடித்து வெறித்து இருக்கிறார் என்று சொல்லி. ஏன்னா இதுவரைக்கும் அண்ணால அப்படிப்பட்ட ஜெபம் பண்ணினது இல்லை, அப்படிப்பட்ட உடைந்து வரவில்லை. ஆமா, ஏன்னா இதுவரைக்கும் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், அவன் கணவன் சொல்லியிருக்கிறாங்களே, அம்மா அவளை காட்டு அதிகமா நேசிக்கிறேன், உனக்கு என்ன வேண்டாம்னு செய்யறேன், ஆனால் திருப்தி ஆகல.
தேவ சமூகத்துல கதறி தன்னுடைய உள்ளத்தை உள்ளத்தின் குமுறலை வெளிப்படுத்தின போது அன்னாருடைய கண்ணீரை துடைத்தார் என்று சொன்னா நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பொருத்தனம் பண்ணிக்கிட்டு அந்த காரியம் நிறைவேறவோ எஸ்கேப் ஆயிடுவாங்க. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா பொருத்தனையை ஆண்டவர் உங்களிடத்துல கட்டாயமாய் கேட்கறது இல்லை. அன்னாரிடத்துல ஆண்டவர் கேட்கல, ஏம்மா நான் உனக்கு குழந்தைய தந்தா நீ கொடுத்துட்டா. ஆனா அவதான் என்ன சொல்லல, அன்னால இருந்த பெண்மணி தான் சொல்றாங்க, எனக்கு கொடுத்தேன்னா நீண்ட வருடங்கள் ஒரே ஒரு குழந்தை பிறந்துட்டு இல்ல வேண்டாம் என் செல்ல பிள்ளைன்னு வச்சிருக்கலைங்க, எனக்கு உடன்படிக்கையில உண்மை இருக்கணும். நாம யாரை ஏமாத்தினாலும் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. அவர் ஸ்கேன் பண்றது இப்பதான் ஸ்கேன் சென்டர்ல வந்தது. அவர் அன்னைக்கே ஸ்கேன் பண்ணாங்க. வேற சொல்லுகிறது அவர் இருதயத்தை ஆராய்ந்த தேவனாய் இருக்கிறார், மனுஷனோ முகத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. உலகத்துல மிஷின் போட்டு தான் நமக்கு எரிச்சணும் ஸ்கேன் பண்ண முடியும். அது எல்லாத்துக்கும் தீர்வு கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. நாம சொல்றது இருதயத்தை ஆராய்ந்து இருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா நீங்க பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல பார்க்கும்போது, ஆதியாகமத்துல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆபரேஷனே யார் தான் பண்ணா? கடவுள் தான். மயக்க மருந்து இன்னைக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணா மயக்க டாக்டரை பார்க்கணும். ஆனால் பாருங்க, இதெல்லாம் பைபிள்ல இருந்த டாக்டர்ஸ் நிறைய காரியம் எடுத்துக்கிறாங்க. ஆனா இயேசு செஞ்சாரா? அந்த பிதாவான தேவன் என்ன செஞ்சாரா? ஆதாமுக்கோ அயர்ந்த ஒரு மயக்கத்தை கொடுத்தா ஒரு சர்ஜரி நடக்குது. அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை என்ன? வியாதியா? அவன் கடன் பிரச்சனையா? அவன் அதெல்லாவற்றையும் ஆண்டவரால மாற்ற முடியும். இங்க ஆண்டவருக்கு என்று சொல்லி உங்களை அர்ப்பணிக்கும் போது, அல்லேலூயா, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. சில பொருத்தனை பண்ணா செய்யணும், ஆனா பொருத்தனை பண்ண ஆண்டவர் கட்டாயம் நிறைவேற்றார். ஆண்டாளை பொருத்தனை பண்ணாமல ஆண்டவர் ஒரு சாமுவேலை கொடுத்தாரு. அந்த சாமுவேல் தான் பெரிய தீர்க்கதரிசியா சோதரம் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் மாறி. அல்லேலூயா. அவன் நிறைய சொல்லிட்டே போல. ஏன்னா எங்களுக்கு பார்த்தாச்சுன்னா நாங்க திருமணமாய் 5-6 ஆண்டுகள் குழந்தை இல்லை. இன்னைக்கு உலகத்துல குழந்தை இல்லைனாலே ரொம்ப இடமா சொல்லுவாங்க. எந்த ஃபங்க்ஷன் போனாலும் கஷ்டப்பட்டு தான் போவோம். சிலர்லாம் கேட்பாங்க, கல்யாணம் ஆகி 2 மாசம் 1 மாசம் ஆகுது முன்னாடி விசேஷம் உண்டாங்க கேட்பாங்க. அதனால சில இடங்களை எங்களை அவாய்ட் பண்ணிருக்காங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல அவாய்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ நானும் என் மனைவியும் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருக்கிற போது ஒரு அம்மாவை சந்தித்து ஜோமனு போகும்போது அங்க ஒரு பஸ்ல வேலை டிரைவரா வேலை பார்க்கிறவரு கேட்டார், உங்களுக்கே குழந்தை, உங்க எத்தனை குழந்தை வேண்டும்? உங்களுக்கே குழந்தை உங்களுக்கு குழந்தை நீங்க பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு நினைச்சீங்க. ரொம்ப வேதனையா இருக்குது. பல பாடுகள் கஷ்டங்கள். ஆனால் 6 ஆண்டுகள் கண்ணீர். ஆண்டவர் கண்ணீரை துடைத்தார். அப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பொருத்தனை பண்ணணும். என்னன்னா, ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தா அந்த குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயரிடுவோம் என்று சொல்லி இந்த சாமுவேல் ஐயா பேர் தான். ஆனா அங்க உள்ள சாமுவேல் அண்ணாவுடைய மகன் சாமுவேல் என்ன பொருத்தனை மகனா இருந்ததுனால அப்போ ஒரு பொருத்தனை பண்ணணும். ஆனா பின்னாடி தெரியாது. அல்லேலூயா. ஆனா குழந்தையை கொடுத்தேன்னா ஆண் குழந்தையா இருந்தா சாமுவேல், பெண் குழந்தையா இருந்தாலும் சிந்திக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா பைபிள்ல எங்கெல்லாம் பொருத்தனையோடு பெற்றெடுத்தார்களோ அங்கெல்லாம் ஆண் குழந்தை தான் பெற்றெடுத்தாங்க. அல்லேலூயா. அதனால ஆணுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை, எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறது. அல்லேலூயா. நான் அதை சொல்ல வரல. தேவனுடைய பிள்ளைகளே, அண்ணா தேவ சமூகத்திலே பொருத்தனை பண்ணினால் அந்த காரியம் நிறைவேறுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொருத்தனை பண்ணினீங்கன்னா அதை விட்டுறாதீங்க, அதை செய்யணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரே அவன் நம்மிடத்திலே நம்ம வேதத்தை தூக்கின அல்லது வேதத்தின்படி வாழ்ந்து யாரும் தரித்திரரானதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவருக்கு கொடுக்கணுங்க. அல்லேலூயா. அதுபோல நம்முடைய திருச்சபை வளரணும்னா பெண்களுக்கு அல்லேலூயா. எங்க மனைவியெல்லாம் அதை பாராட்டும். ஒரு விசுவாசியா இருந்தாலும் கூட இந்த பெண்கள் உடைய நடத்துவாங்க. இங்கேயும் நம்முடைய பாசமான சூழ்நிலை நடத்துறாங்க. நல்ல சந்தோஷம். பெண்கள் உடைய ரொம்ப கட்டாயம். ஏன்னா நாட்டின் முதுகெலும்பெல்லாம் சொல்றாங்க பெண்கள். நம்முடைய திருச்சபை முதுகெலும்பு கூட பெண்கள் தான். அல்லேலூயா. ஏன்னா பெண்கள் நினைச்சா எதையுமே சாதிக்க முடியுமா? முடியாது.
இன்னைக்கு பார்த்தோன்னா மதர் தெரசா, இந்தியாவோட அம்மையார், அவங்க பார்த்தாச்சுன்னா ஒரு பெண்மணி, அவங்களுக்கு இருந்த பாரம், அவங்க நல்ல ஒரு குவாலிஃபைட் டீச்சரா வேலை பார்த்தாங்க, வேற எல்லாம் விட்டுக்கிட்டு ஆண்டவர் அறிந்ததுனால ஆண்டவருக்காக ஆமென் சொல்ற ஊழியத்துக்கு வந்தனால இன்னைக்கு மதர் தெரசா ஆமென் அந்த பேசப்படுகிற ஒரு நபராக மாறினார். அவே அதை நீங்க செய்யணும். அதுபோல மாதத்துல ஒரு நாள் வீட்டு கூட்டம் நடக்கும். அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்க வீடுகளில் ஜெபிக்க முடியாம இதா இருந்தாலும் கூட அமைதியா, இங்கெல்லாம் ட்ரம் இல்லை, ரொம்ப சந்தோஷம், அமைதியா ஜெபம் மாசத்துல ஒரு நாள் ஒவ்வொரு வீடுகளில் பட்டியல் போடுங்க. இந்த மாசம் இந்த சிஸ்டர் வீடு, இந்த வாரம் செல்வி சிஸ்டர் வீடு, இந்த வாரம் ஐயப்பண்ணா வீடு, இந்த வாரம் இப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யுங்க, போடுங்க. அல்லேலூயா. போடும்போது நீங்க ஒன்றும் பாஸ்டருக்கு ஸ்பெஷலா கொடுக்கணும் இல்லை, ஆனா கூட இருந்தா கொடுங்க, அங்க வர்றவங்களுக்கு தேடி கொடுக்கலாம், இருந்தா கொடுங்க, இல்லைன்னா இருக்கலாம். ஆனா நம்முடைய நோக்கம் என்னன்னா எல்லாரும் கூடி ஜெபிக்கிற போது அந்த இடத்துக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால நாம அந்த ஜெபிக்கிற காரியத்துல நாம முக்கியத்துவத்தை உண்டு பண்ண. இன்றைக்குடைய செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, இப்பதான் கான்செப்ட் வரேன். நான் 12 மணிக்கு முடிச்சிருவேன். நான் ஐயா சொன்ன மாதிரி நான் ஒரு திருச்சபை மெய்ப்பராக இருந்ததுனால நான் அதிக பிரசங்கியால மாற மாட்டேன். எனக்கு தெரியும், மக்களை பத்தி எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆகையினால இயேசுவின் அழைப்பிற்கு செவி சாய்த்தல். ஆமென். ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி சாய்க்கிற போதுதான் ஆசீர்வாதம். இந்த வேதப்படி ஆமென் சொல்ற தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் சொல்ற ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிப்பதை பின்பற்ற, அதாவது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் கொடுத்தார். யோவான் ஸ்நானகர் ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் கொடுத்தார். அது என்ன மெசேஜ்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இயேசு என்னதான் மெசேஜ் கொடுத்தார்? அப்படிதானே? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அந்த வார்த்தையை கேட்டு நீங்க வெளிப்படுத்தும் புத்தகத்துல பார்க்கிற போது அதுல சொல்லப்பட்டது காதுள்ளவன் கேட்கிறவன், காதுள்ளவன் அப்படின்னு அடிக்கடி அதை சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கும் பாதெல்லாம் நாமளுடைய எல்லா இடத்துல சொல்லப்பட்டிருப்பாங்க, காதுள்ளவன் கேட்கிறவன். ஏன்னா எங்க மேல உள்ள கடமை என்னது? சுவிசேஷத்தை அறிவிப்பது. அது தேவனுடைய பிள்ளை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊழியர் யார்தான் செய்யணும்? யார்தான் செய்யணும்? சர்ச்சு பாஸ்டர், ஃபாதர் தான் இருக்கணும், ஊழியத்தை செய்யணும். நம்ம சாமியார் ஐயா தான் அவர் மேல இருந்த கடமை, பாஸ்டர் மேல இருந்த கடமை. அப்படித்தானே? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் வீடுகளுக்கு வாசிங்க. நீங்கள் உலகம் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி சீசராக. நமக்கு ஆண்டவர் கொடுத்த பேர் என்ன? சீசர். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல தான் நமக்கு அது கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்படுதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நாம இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே சுவிசேஷம் அறிவிப்பது யார் மேல உள்ளது? நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா நம்ம ஃபாதர் எல்லா இடத்துக்கும் போக முடியுமா? நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அங்க பேசிக்க முடியுமா? முடியாது. நீங்க வேலை செய்கிற இடத்துல, நீங்க தங்கி இருக்கிற இடத்துல இயேசுடைய அன்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி அறிவிச்சோம்னா இந்த இடம் கொள்ளாம போக மட்டும் இன்னும் பெரிய பெரிய இடங்களை வாங்கி ஐயா சொன்னது மாதிரி 25 சபையில 50க்கும் மேற்பட்ட சபைகளை என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அது சுவிசேஷம் அறிவிப்பது உங்கள் மேல என் மேல இருந்த கடமை. ஒருவேளை நாம் அறிவிக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு நாள் வருவார். மகனே மகனே, நீ இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை உனக்கு தந்தேனே, நீ எத்தனை பேருக்கு சொன்னா, உன் வாழ்க்கையிலே நான் செய்த நன்மைகளை எத்தனை பேருக்கு சொன்னா என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கணக்கு கேட்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கணக்கு ஒப்பிக்கிறவராய் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம இத்தனை ஆண்டு காலமா சபைக்கு வருகிறோமே, அப்புறமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? அல்லேலூயா. தேவன் உடன்படிக்கை ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணுங்க, ஒரு நோட்டு டைரி எடுத்துக்கணும். என் மனைவிக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. யாருக்காவது ஜெபம் இருக்குன்னா அதை எழுதி வச்சு அதுக்காக ஜெபம் எங்க திருச்சபையாருக்கு கொடுத்தோம். ஒரு 10 காலம் போட்டு அதுக்கு பேர் எழுதி ஜெபிக்க சொல்லி வருஷத்துக்கு முடிவில் எழுதி சொல்லணும். அல்லேலூயா. நம் மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? அது ரொம்ப முக்கியம். நான் மட்டும் பரலோகத்துக்கு போனா போதுமா?
மற்றவர்கள் நரகத்துக்கு போகணுமா? தேவனுடைய பிள்ளைகளே, காலம் சமீபமாயிற்று. ஆகையினாலே நாம எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, நீங்க சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. எங்கேயும் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், இயேசுவை குறித்து அறிவிக்கலாம். ஆனா இன்றைக்கு மதமாய் மாறி எங்கேயும் பேச முடியல, சுவிசேஷத்தை அறிவிக்க முடியல. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிச்சாலும் விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நான் என்ன செய்வேன்? தேவனை மாத்திரம் நான் ஆராதிப்பேன், அவருக்கு அவரை மாத்திரம் அப்படின்னு உறுதியா இருந்ததுனால என்ன செஞ்சாங்க? அக்னியில போட்டாங்க. 7 மடங்கு சூடத்தை போட்டு இருந்துட்டாங்க. பயப்படலைங்க, மரணத்தை கண்டு பயப்படாதீங்க. மரணம் எல்லாருக்கும் உண்டு. அல்லேலூயா. மரணம் யாரை விட்டு வைப்பது கிடையாது. அல்லேலூயா. ஆகையால பிறப்பு கொண்டு இருந்தா மரணம் நமக்கு உண்டு. நமக்கு கிடைக்கிற நாட்கள சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எதிர இருக்கிறவங்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்ம கடமை. ரட்சிக்கப்பட வேண்டியது யாருடைய கடமை? கர்த்தருடைய கடமை. அல்லேலூயா. ஆகையால தேவனுடைய பிள்ளைகளே, இன்றையிலிருந்து ஒரு சவாலா எடுத்துக்கொள்ளுங்க. நான் சுவிசேஷம் அறிவிப்பேன், என் மேல விழுந்த கடமை என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே இயேசுவின் அழைப்பிற்கு நீங்களும் நானும் வாக்கியவான்களாய் மாற வேண்டும். அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்தவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆபிரகாம் அழைச்சார், அப்பா நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. எந்த தேசம் தெரியாது. முன்னதாக நான் என்ன சொல்றேன் அதை கேட்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சொல்றதை கேட்க மாட்டோம், வேற என்ன சொல்லுதுன்னு கேட்க மாட்டோம். வேற பிரசங்கத்தை நம்ம கேட்போம், ஆனா அதுக்கு கை கொள்றோம்னா ரொம்ப கஷ்டம். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஆமென் சொல்கிறது. என்ன சொல்லுகிறது? அன்பா இருங்கள் என்று சொல்லுது. கண்ட சகோதரன் அன்பு கூறாதவன் காணாத. நீங்க திருவிருந்து எடுக்க வர்றீங்கன்னா, பரிசுத்த திருவிருந்துல பங்கு பண்றீங்கன்னா, அவன் யாருக்கும் சண்டையா இருக்க கூடாது. ஒருவேளை சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், நம்ம அவங்க நினைச்சணும் ஐக்கியப்படணும். ஒருவேளை அவங்க நம்ம வெறுத்தா அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணணும். தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தை நம்ம கொண்டு வந்ததுல ஒன்றும் கொண்டு போறதில்லை. ஏன்னா தேவன் சொல்லுகிறார், சத்துருவை சிநேகிக்க வேண்டும். அல்லேலூயா. அதை நாம செய்கிறோமா? ஏன்னா அன்பு அன்பு என்று சொல்லி நாம பேசுகிற இயேசு அன்பா இருந்தார். ஆண்டவர் நம்முடைய அவன் பாவத்தை பார்த்திருப்பார் என்று சொன்னா நாம என்னைக்கோ அவுட் ஆயிருப்போம், என்னைக்கோ புறந்தள்ளப்பட்டிருப்போம். அவர் நம் மேல வைத்த கிருபை, தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் அவன் அவருடைய சொந்த குமாராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி, ஏன்னா நாம் நரகத்துக்கு போக வேண்டிய நமக்காக நமக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். அல்லேலூயா. இயேசுவின் அன்பு மேலானது பிரியமானவர்களே. அவருடைய அன்புக்கு அவன் ஆழ அகல நீளம் கிடையாது. அல்லேலூயா. அந்த பக்தன் பாடுகிறார், அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது, நம்பு அதை நீ நம்பு என்று சொல்லி. அல்லேலூயா. நம் பாடம் அன்பே மீறதான். அண்ணன் ஐயா கூட பண்ணாங்க, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். ஆனா பக்கத்தை நினைச்ச மாட்டோம், சபை வரங்களை நினைச்ச மாட்டோம். நீங்க அப்படி இல்ல, பொதுவான சொல்ற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நாம இருந்தா நித்திய ராஜ்யத்துக்கு அவகாசிகளாக மாற முடியாது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம சொல்ல வாசிக்கலாமா? நம்ம மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 47வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 10:47 வாசிக்கலாம். இங்க ஒரு சப்ஜெக்ட பார்த்து ஒரு கான்வெர்சேஷன் பார்த்தாச்சுன்னா, ஒரு மனுஷன் இருக்கிறான், பிறவி குருடன். அவனுடைய பேர் பர்திமேயு. அவனுடைய வேலை என்ன? அன்னைக்கு குருடர்கள் அவங்க என்ன செய்வாங்க, அவருக்கு வேலைக்கு போக முடியாது, கஷ்டம். ஆனா இந்த பர்திமை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவன் யாரா ஒவ்வொரு அப்படி மக்கள் வரும்போது அவருடைய ஜீவிதத்திற்காக, வயிற்று பிழைப்புக்காக, சாப்பாட்டிற்காக என்ன செய்வானா, ஐயா தர்மம் கொடுங்க, ஐயா பிச்சை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிற நபர். ஆனா அவங்களுக்கு கண்டுதான் தெரியாது, கால் என்ன செய்யும்,
கேட்கும். ஹalleluya. பாருங்க, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். ஹalleluya. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதுனால அங்க நாம் வாசிக்க முடிகிறது. 46வது வசனத்தை வாசிக்கலாமா? பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீடர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது அங்க ஒரு குருடன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்ற ஒரு செய்தி அவனுக்கு கிடைக்கிறது. கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் காதால் கேட்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். நல்ல கண்ணை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வேதாகமத்தை அவன் அதிகம் வாசிக்கிற பழக்கமுடையவர்களாக இருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நாம அது இல்லை இது இல்லை என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்றதா இருக்கிறோம். ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே இயேசு என்கிற ஒரு நபரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் செய்கிற அற்புதத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில தன்னால பார்க்க முடியல என்கிற ஒரு கவலை இருக்கிறது. ஆனால் அவர்கிட்ட நாம் பேச வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கேட்காத வரைக்கும் நாம பெற்றுக்கொள்ள முடியாது, தேடாத வரைக்கும் நாம காண முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனை எதுவானாலும் சரி, தேவாலயத்தில் வந்து நீங்கள் அவைகளை தேவ சமூகத்தில் இறக்கி வைங்க. உங்க பாரத்தை இறக்கி வைங்க. அவன் கர்த்தருமே உன் பாரத்தை வைங்க. அவர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் கேட்கிறதை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது ஒருவேளை நாம வியாதியாக இருக்கலாம், நம் டாக்டர்கள் கைவிட்டிருக்கலாம். நாம தேவனுடைய பிள்ளைகளே, மார்க் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் என்று சொன்னால் 12 வருடமாய் ஒரு பெரும்பாலான ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்க முடிகிறது. அங்கு பார்த்தாச்சுன்னா தனக்கு எல்லாவற்றையும் செலவழித்து விட்டார். தனக்கு சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று மருத்துவம் பார்த்து விட்டாங்க. ஆனா என்ன செய்யல? சுகம் கிடைக்கவில்லை. கடைசி ஸ்டேஜுக்கு வர்றாங்க. இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை, நான் இருந்த பணத்தை எல்லாம் மருத்துவத்துக்கு கொடுத்துட்டேன், இருந்த எல்லாம் இழந்து நான் தனிமையாக இருக்கிறேன். என் வியாதி 12 வருடம் நான் அனுபவித்த வியாதி, அந்த பலவீனம், வேதனை, கண்ணீர், இதற்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவங்க அங்கலாய்த்துக் கொண்டு இருக்கிற போது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசு குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், முடவரை நடக்க செய்கிறார். அந்த கேள்வியை பார்த்துட்டு கடைசியில நான் அவரை பார்த்துக்கிட்டு நான் என் வாழ்க்கையை பிடித்துக் கொள்ள வேண்டும், அவர் நான் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தா இயேசு கிறிஸ்து போகிற போது திரளான கூட்டம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது இயேசுவை எப்படியாவது நான் தொடரணும், இயேசுவை எப்படியாவது நான் தொடரும் என்ற ஒரு ஆதங்கம் இருந்தபடினால இயேசுவை தொட்ட மாத்திரத்திலே எந்த மருத்துவங்கள் எல்லாம் கைவிட்டதோ, எந்த யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ, எந்த பணத்தால செய்ய முடியலையோ, ஆனால் இயேசுவை தொட்ட மாத்திரத்திலே அங்கு 12 வருட வியாதி மாறியது. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காய் துக்கத்தோடு இருக்கிறீர்களா, கண்ணீரோடு இருக்கிறீர்களா, ஆண்டவருடைய சமூகத்தினுடைய விண்ணப்பத்தை வைத்து செபிக்கிறீர்கள் என்று சொன்னால் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ விடுதலை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் பயன்படுத்தலாம். ஹalleluya. ஆமென். தேவன் சொல்கிறது, விசுவாசித்தால் தேவனுடைய நாமத்தில் காப்பாற்றி சொல்லி விசுவாசித்தவருக்கு எல்லாம் கொடுக்கிறது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் உலகமே அவங்க டிஸ்கரேஜான வார்த்தையை சொல்லலாம். பிரியமானது, இந்த பிறவி சப்பானுடைய வாழ்க்கையிலையும் இயேசுவை குறித்து வருகிறார் என்று சொல்லிக்கிறதுக்குள் சத்திரனான கூட்டம் வாழ்க்கையில கனவை நினைச்சு பழக்க மாட்டான். இயேசுல பேசுறது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. வாய்ப்பு நமக்கு எப்போதுமே வராது. நம்ம கிடைக்கிற வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளும். அல்லேலூயா. அப்ப இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. நம்ம விசாரணை ஆராதிக்கிற இடத்துல தந்திருக்கிறார். நாம இருக்கிற நாட்கள்ல ஒரு நம்முடைய மரணம் எப்போது என்று சொல்ல முடியாது, நம்ம ஆண்டுடைய வருகை எப்பொழுது என்று சொல்ல முடியாது. நமக்கு கிடைத்திருக்கிற நாட்களில் இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை குறித்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று பிள்ளைகளே, அவன் இந்த குருடன் வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தான். ஏன்னா இயேசுவை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. ஆனா இயேசு அந்த வழியாக கிராஸ் பண்ண போகிறார் என்ற செய்தியை கேட்டு அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே சொல்லி கூப்பிடுகிறான். அல்லேலூயா. ஏன்னா
தாவீதின் குமாரனே என்று சொல்வதற்கு அந்த வம்சாவளியை சொல்லுகிறது. அப்படிதானே? இயேசு கிறிஸ்து எத்தனாவது அந்த வம்சாவளி வந்தார்? தாவீது வம்சம். இப்போ எனக்கு எங்க தாத்தா தெரியும், தாத்தா அடுத்த தலைமுறை தெரியாது. எங்க தாத்தா நான் பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. இப்போ ஒரு பரிசு நான் உங்களுக்கு தரேன். அந்த நாட்கள் பாத்திரத்தில் ஒரு 5000 ரூபாய் தருவார். சரியா? என்னன்னா ஒரு 10 தலைமுறைகளால் சொல்ல முடியுமா? சும்மா கட்டுக்கதை அல்லேலூயா. பாருங்க, நீங்க வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் ஆமென் சொல்லுங்க. அதனுடைய 16வது வசனம் நினைக்கிறேன், வாசிக்கலாம். மத்தேயு 1 வாசிக்கலாம். தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் எத்தனை தலைமுறை? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி தலைமுறை 14ஆம் தலைமுறையில வந்தவங்க யாரு? தாவீது குமாரனாகிய அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட மாத்திரத்துல அவர் சவுக்கப்பட்டார். அன்னைக்கு சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்படித்தானே? அல்லேலூயா. அதே சம்பவம் தான் இங்க நடக்குது. ஆமா, ஆண்டவர் எல்லாரையும் சேர்த்து கொள்வார். கூட இருக்கிறவங்க சொல்லுவான், இங்க இருக்கிற சீசர்கள் எல்லாம் அதட்டாங்க, சும்மா கிடையா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சீசர்கள் எல்லாம் பார்த்த விதம் அப்படி. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவன் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அவன் இல்லாமல் உருவாக்குறவர். அவருக்கு நிலைமை கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அவன் ஏழை பணக்காரன் அல்ல. அவன் நம்முடைய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் அப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும். உயர்ந்தவன் என்கிற தாழ்மை வித்தியாசம் பார்க்க கூடாது. நான் ஒரு மெய்யான கிறிஸ்தவன், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் ஜாதி பார்க்க கூடாது. அல்லேலூயா. அவன் வரதட்சணை எழுதி கூடாது. என்ன பாஸ்டர்? அல்லேலூயா. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்து இருக்கிறனால, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்து திருமணம் என்று சொல்லி ஒரு பெண் குழந்தைகள் வைத்திருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. ஏன்னா இடம் போட்டு கேட்பானா, ஆவில நிறந்து ஜபிக்கக்கூடியவங்களே என்ன செய்வாங்க? நகை போடாதவங்க என்ன செஞ்சுவாங்க? லட்சக்கணக்கில் பணத்தை கேட்பாங்க. அதெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்ற, நாமெல்லாம் மண்ணு. அல்லேலூயா. ஆகிய மண்ணுக்காக